ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்க கேகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃப்ரைடே வந்து நிஃப்டி 50 வந்து லைஃப் டைம் ஹை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20,267 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 0.67% வந்து ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.75% வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 44,814 வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடே செஷனில் வந்து மீடியா என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் வந்து பிஎஸ்யூ பேங்க்கு, கன்சியூமர் குட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னராக இருக்காங்க செக்டர் வைஸில். ஆட்டோமொபைல் மட்டும்தான் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50ல வந்து டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி, என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க்கு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துருக்காங்க. ஐடிசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா இல்லை ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து ஒரு 3% வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து நியூட்ரல்லே போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து ஐடிசி கொஞ்சம் ப்ளஸில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ நெகட்டிவ் வைஸாக, அதாவது டாப் லூசர் வைஸாக வந்து விப்ரோ, HDFC லைஃப், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்ஸு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50யோட சார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்னிங்கில் வந்து பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துட்டு ஒரு யூ ஷேப் வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னென்னா கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனுக்காக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் ஒன்லி வந்து கப் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. பட் இது வந்து நமக்கு ப்ரிடிக்ஷன் தான் ஆக்சுவலாக. பட் ஃப்ரைடே வந்து செஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே மார்னிங் பேசினது என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 20,200 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நமக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிட்டு, ஸோ இந்த பாயிண்ட் பிரேக் ஆகுத பட்சத்தில் வந்து நம்ம எந்த இடம் போகும்னு சொல்லியிருந்தோம்னா 20,300 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து 20,300 கிட்ட, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 20,279 அந்த ரேஞ்சில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்தளவுக்கு வந்து ஆல் டைம் ஹை இது வரைக்கும் வந்து 20,000 இந்த ஒரு 290 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ரீச் பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமும் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல் டைம் ஹை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நிஃப்டி 50ல வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதாவது லேர்னிங் செஷனில் ஒரு டாபிக் ஒன்று பார்த்துருந்தோம். அதாவது ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பேர். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த காலை வந்து பை காலாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து கர்சரை வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது மீன் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸாக வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்குது பாருங்களேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து கர்சரை மேலே வைக்கிறேன். ஓப்பன் வந்து 20,183 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லோ வந்து அதே 20,183 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம பைக்கால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பைக்கால் எடுத்திருந்துருக்கலாம். அதாவது பைக்கால் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்கள். 20,219 வந்து நம்ம பைக்கால் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து 20,000, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது கரெக்டாக 20,280. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். ஸோ இது வந்து நிஃப்டி 50யோட இண்டிகேஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 வந்து எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். மண்டேவோட, அதாவது நாளைக்கு மார்க்கெட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா ஃப்ரைடேல
சேம் தான். அது நம்ம நிஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்களோ, அதே மாரி தான் இதுவும் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அ அதாவது ஃப்ரைடேவோட ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல குடுத்துட்டு, ஒரு நல்ல புல்லிஷ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லயே பார்த்தோம் அப்படின்னோம்னா, நல்ல புல்லிஷ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நியூட்ரலாவே போயிட்டு, கடைசி வந்து நம்ம சொன்ன அதே அந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து டச் பண்ணிட்டு, அகைன் வந்து கிரீன் கேண்டில்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 44,750ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 44,987ல இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மண்டேக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவோட கடைசி இதில் பார்க்கலாம். எஃப்ஐஐ அண்ட் டிஏயோட மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ எஃப்ஐஐ பொறுத்தளவுக்கு வந்து டிசம்பர் 1ல 1500 கோடி வந்து பையிங் ரேட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ டிஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 கோடி வந்து பையிங் ரேட்டில் இருந்திருக்காங்க. டிசம்பர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பேருமே வந்து ஒரு 1500 கோடி கிட்ட வந்து பையிங் ரேட்டில் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நவம்பரில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து ஓவரால் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாட் பண்ணியிருக்காங்கன்னா 5700 கோடி வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. டிஏஐ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12,762 கோடி வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எஃப்ஐஐ டிஐ 2 பேருமே வந்து ஒரு நல்ல பையிங் ரேட்ல இருக்கிறதுனால வந்து இந்தியாவோட அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல தான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு சண்டே ஆக்சுவலா 3ஆம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து எலெக்ஷன் நடந்திருந்தது இந்தியாவில் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா, சத்தீஸ்கர், நெக்ஸ்ட் வந்து மிசோரமில் வந்து 5 ஸ்டேட்டில் வந்து எம்பி எலெக்ஷன் நடந்திருந்தது. ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிஜேபி தான் வந்து நமக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன் இருந்தது. ஸோ அதோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ வந்து டைம் ஒரு 8 மணி ஆகுது, நைட்டு இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 8 மணி ஆகுது. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மத்திய பிரதேசில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 163 சீட்டு வந்து ப்ளஸில் இருக்காங்க. ராஜஸ்தான் வந்து 115ல லீடிங்கில். சத்தீஸ்கர் வந்து 54. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து பிஜேபி தான் இன்னும் லீடிங்கில் இருக்காங்க. ஆளுங்கட்சி வந்து இன்னும் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வின்னிங் சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. பட் எனிவே வந்து நம்ம பிஜேபி தான் வந்து இன்னும் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ மண்டேவோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷில் இருக்கும். ஸோ அதாவது நிஃப்டி வந்து சப்போஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் 20,400க்கு மேலே வந்து போகிற பட்சத்தில் இதோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 20,620 நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 46,120 வரைக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 45,600ல இருந்து 45,800 நோக்கி வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம சுவிட்சர்லாந்து கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல மட்டுமே, அதாவது இப்போ ஒரு 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மடங்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்சி வந்து இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சி பவர் செக்டரில் வந்து சுவிட்சர்லாண்டை வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸும் கூட. ஸோ சுவிட்சர்லாந்து வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் வந்து இதோட ஸ்டாக் வந்து ஒரு இன்னும் அதாவது இப்போ நம்ம ஸ்டாக்கை வந்து யாருமே பாட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து கரெக்டான பையிங் ஜோனில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து இதோட ஃபியூச்சர் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். சுவிட்சர்லாந்து எனர்ஜி பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபண்டமெண்டலை வந்து லைட்டாக ஒரு தடவை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டெக்னிக்கலும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சுவிட்சர்லாந்து எனர்ஜி இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல மல்டிபேக்கர் ஸ்டாக்காக வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது வந்து அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மட்டுமே கிடையாது.
பிஎஸ்சி பவரில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பவர் கூட சேர்ந்து ஆட்டோ மெட்டலு கேபிட்டல் குட்ஸ் ரியாலிட்டி பிஎஸ்சி பேங்க்லேயும் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அதாவது ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து எஸ்என்பி பிஎஸ்சியிலேருந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து வெளில எடுக்கிறாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இது உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் வந்து 18th வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைமில் என்எஸ்சி கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நிஃப்டி 50 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸில் நிஃப்டி 15 கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். என்எஸ்சியில் வந்து டோட்டலாக லிஸ்ட் பண்ணியிருக்கிற டோட்டல் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4 trillion வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இந்த நியூஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிஃப்டி அதாவது என்எஸ்சியோட லிஸ்டிங் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து $4 trillion வந்து அச்சீவ் பண்ணதுன்றது ஒரு லைஃப் டைம் ஹைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது 2017 இருந்து 2021க்குள்ள 4 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா $1 trillion தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது எப்படின்னா 2 trillion இருந்து 3 trillion வர்றதுக்கு 4 வருஷம் எடுத்துக்கிட்டது. இப்போ வந்து நமக்கு ஒரே வருஷத்துல $1 trillion வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் மதிப்புல வந்து சொல்லணும் அப்படின்னா 330 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றத வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்றது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில டோட்டல் ஷேர் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து வச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஷேர் வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து $100 அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா $100 இன்ட்டு 1 லட்சம். அப்போ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி. ஸோ இது மாதிரி வந்து என்எஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற அத்தனை கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 334 லட்சம் கோடி. பாருங்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றது, அதாவது இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு அதாவது என்னோட இதுபடி பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்குள்ள வந்து 1 ட்ரில்லியன் மார்க் வந்து போன வருஷத்துல அச்சீவ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து 5 ட்ரில்லியன் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இதுல இருந்தே நமக்கு தெரியுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டோட வளர்ச்சின்றது நீங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நிஃப்டி 50 வந்து நமக்கு நாளைக்கு மண்டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 20,280 இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பிஜேபியோட அதாவது லீடிங் பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 ஸ்டேட்லையுமே வந்து வின் ஆயிட்டதுனால ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சப்போஸ் வந்து இது கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 100 பாயிண்டாவது வந்து பிளஸ்ல போகும். ஸோ 300ல இருந்து 400 வந்து டச் பண்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. பட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிற பட்சத்துல வந்து அகைன் வந்து டவுன் ஆயிட்டு ஒரு 20,200 அப்படின்றத வந்து டச் பண்ணிட்டு அகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அகைன் வந்து மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரீசனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதாவது 100 பாயிண்ட் வந்து போகிறது ஒரு 50 இல்லைன்னா 100 அது எவ்வளோ இருக்குன்றது தெரியல. ஸோ ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போனதுக்கு அப்புறமா வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது அப்படின்னா அதை டச் பண்ணுற இடம் சப்போர்ட் வந்து 20,200 இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து 20,200 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி 50க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மண்டே. ஸோ அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சப்போர்ட் ஜோன் வந்து இப்போதைக்கு எங்கே இருக்குன்னா 44,740 இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 44,995 இருக்கு. ஸோ வந்து இது கேப் அப் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணோம். ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 44,200 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ
ஸோ சப்போஸ் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிலையும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கிற பட்சத்தில் வந்து அகைன் வந்து டச் பண்ணுற இடம் 44,985 அந்த ரேஞ்சில் வந்து டச் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு சின்ன ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டுகெதராக வந்து லேர்ன் பண்ணுவோம்.